ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. பெரிய பழுவேட்டரையர் நந்தினியை தாம் சந்தித்த சூழலை பற்றி விவரித்துக் கொண்டிருந்தார். உன்னை இந்த ஜென்மத்தில் நான் முன்னால் பார்த்ததில்லை, ஆனால் முந்தைய பல பிறவிகளில் பார்த்திருக்கிறேன் என்பது தெரிந்தது. அந்த பூர்வ ஜென்மத்து நினைவுகளெல்லாம் மோதிக்கொண்டு வந்தன. நீ அகலிகையாக இந்த உலகில் பிறந்திருந்தாய். அப்போது நான் தேவேந்திரனாக இருந்தேன். சொர்க்கலோக ஆட்சியைத் துறந்து ரிஷி சாபத்துக்கும் துணிந்து உன்னை தேடிக்கொண்டு வந்தேன். பிறகு நான் சந்தனு மகாராஜனாக பிறந்திருந்தேன். கங்கை கரையோடு வேட்டையாடச் செல்லுகையில் உன்னை கண்டேன். பூலோகப் பெண்ணைப் போல உருக்கொண்டிருந்த கங்கையாகிய உன்னை காதலித்தேன். பிறகு ஒரு காலத்தில் காவேரி பூம்பட்டினத்தில் நான் கோவலனாய் பிறந்திருந்தேன். நீ கண்ணகியாக அவதரித்திருந்தாய். என் அறிவை மறைத்த மாயையினால் உன்னை சில காலம் நான் மறந்திருந்தேன். பிறகு மாயை திரை விலகிற்று. உன் அருமையை அறிந்தேன். மதுரை நகருக்கு அழைத்துச் சென்றேன். வழியில் உன்னை ஆயர்குடியில் விட்டுவிட்டு சிலம்பு விற்கச் சென்றேன். வஞ்சகத்தினால் உயிரை இழந்தேன். அதற்கு பழிக்குப் பழியாக இந்த பிறவியில் மதுரை பாண்டியன் குலத்தை நாசம் செய்துவிட்டு திரும்பி வரும்போது உன்னை கண்டேன். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்த கண்ணகி நீதான் என்பதை உணர்ந்தேன். இப்படி பழுவேட்டரையர் முற்பிறவி கதைகளைச் சொல்லிக் கொண்டு வந்தபோது நந்தினி அவர் முகத்தை பார்க்காமல் வேறு திசையை நோக்கிக் கொண்டிருந்தாள். அதனால் அவள் முகத்தில் அப்போது தோன்றிய பாவ வேறுபாடுகளை பழுவேட்டரையர் கவனிக்கவில்லை. கவனித்திருந்தால் அவர் தொடர்ந்து பேசியிருப்பாரா என்பது சந்தேகம்தான். மூச்சு விடுவதற்காக அவர் சற்று நிறுத்திய போது நந்தினி அவரை திரும்பிப் பார்த்து, நாதா, தாங்கள் கூறிய உதாரணங்கள் அவ்வளவு பொருத்தமாயில்லை. எல்லாம் கொஞ்சம் அபசகுனமாகவே இருக்கின்றன. வேண்டுமென்றால் தங்களை மன்மதன் என்றும் என்னை ரதி என்றும் சொல்லுங்கள் என்று முன்போல் முகமலர்ந்து புன்னகை செய்தாள். பழுவேட்டரையரின் முகம் அப்போது மகிழ்ச்சியினாலும் பெருமையினாலும் மலர்ந்து விளங்கியது. எவ்வளவு அவலட்சணமான மனிதனாயினும் தான் காதலித்த பெண்ணினால் மன்மதன் என்று அழைக்கப்பட்டால் குதூகலப்படாதவன் யார்? என்றாலும் தற்பெருமையை விரும்பாதவர் போல பேசினார். கண்மணி, உன்னை ரதி என்பது மிகவும் பொருத்தமானதுதான். ஆனால் என்னை மன்மதன் என்று சொல்லுவது பொருந்துமா? உன் அன்பு மிகுதியினால் சொல்லுகிறாய் என்றார். நாதா, என் கண்களுக்கு தாங்கள்தான் மன்மதன். ஆண் பிள்ளைகளுக்கு அழகு வீரம். தங்களைப் போன்ற வீராதி வீரர் இந்த தென்னாட்டில் யாரும் இல்லை என்பதை உலகமே சொல்லுமே. அடுத்தபடியாக ஆண்மை படைத்தவர்களுக்கு அழகு தருவது அபலைகளிடம் இரக்கம். அந்த இரக்கம் தங்களிடம் இருப்பதற்கு நானே அத்தாட்சி. இன்ன ஊர் இன்ன குலம் என்று தெரியாத இந்த ஏழை அனாதை பெண்ணை தாங்கள் அழைத்து வந்து அடைக்கலம் அளித்தீர்கள். இணையில்லாத அன்பையும் ஆதரவையும் என் பேரில் சொரிந்தீர்கள். அப்படிப்பட்ட தங்களை நான் வெகுகாலம் காத்திருக்கும்படி செய்ய மாட்டேன். என்னுடைய விரதமும் நோன்பும் முடியும் காலம் நெருங்கிவிட்டது என்றாள். கண்மணி, என்ன விரதம், என்ன நோன்பு என்பதை மட்டும் வெளிவாகச் சொல்லிவிடு. எவ்வளவு சீக்கிரம் முடித்துத் தரலாமோ அவ்வளவு சீக்கிரத்தில் முடித்துத் தருவேன் என்றார் பழுவூர் அரசர். தன்னை காட்டிலும் மன்மதன் வேறு இல்லை என்று எண்ணியிருக்கும் இந்த சுந்தரச் சோழருடைய சந்ததிகள் தஞ்சை சிம்மாசனத்தில் ஏறக்கூடாது. தற்பெருமை கொண்ட அந்த குந்தவையின் கர்வத்தை ஒடுக்க வேண்டும். நந்தினி, அந்த 2 காரியங்களும் நிறைவேறிவிட்டதாகவே நீ வைத்துக் கொள்ளலாம். ஆதித்தனுக்கும் அருள்மொழிவர்மனுக்கும் பட்டம் கிடையாது. மதுராந்தகனுக்கே பட்டம் கட்ட வேண்டும் என்று இந்த ராஜ்யத்தின் தலைவர்கள் எல்லோரும் சம்மதித்து விட்டார்கள்.
எல்லோரும் சம்மதித்து விட்டார்களா? உண்மைதானா என்று நந்தினி அழுத்தமாக கேட்டாள். 2-3 பேரைத் தவிர மற்றவர்கள் எல்லோரும் சம்மதித்து விட்டார்கள். கொடும்பாளூரானும் மலையமானும் பார்த்திபேந்திரனும் நம்முடன் இன்றும் இணங்க மாட்டார்கள். அவர்களைப் பற்றி கவலை இல்லை. ஆயினும் காரியம் முடியும் வரையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதுதானே? அதற்குச் சந்தேகமில்லை. எல்லா ஜாக்கிரதையும் நான் செய்து கொண்டுதான் வருகிறேன். மற்றவர்களின் முட்டாள்தனத்தினால் பிசகு நேர்ந்தால்தான் நேர்ந்தது. இன்றைக்கு கூட அத்தகைய பிசகு ஒன்று நேர்ந்திருக்கிறது. காஞ்சியிலிருந்து வந்த ஒரு வாலிபன் காலாந்தகனை ஏமாற்றிவிட்டு சக்கரவர்த்தியை சந்தித்து ஓலையை கொடுத்திருக்கிறான். ஆஹா, தங்கள் தம்பியைப் பற்றி தாங்கள் ஓயாமல் புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவருக்கு சாமர்த்தியம் போதாது என்று நான் சொல்லவில்லையா? இந்த விஷயத்தில் அசட்டுத்தனமாகத்தான் போய்விட்டான். ஏதோ நம் அரண்மனை முத்திரை மோதிரத்தை அந்த வாலிபன் காட்டியதாகச் சொல்லுகிறான். ஏமாந்து போனவர்கள்தான் இப்படித்தான் ஏதாவது காரணம் சொல்லுவார்கள். ஏமாற்றிய அந்த வாலிபனை பிடிக்க முயற்சி ஏதும் செய்யவில்லையா? முயற்சி செய்யாமல் என்ன? கோட்டைக்கு உள்ளேயும் வெளியேயும் வேட்டை ஆரம்பமாகிவிட்டது. எப்படியும் பிடித்து விடுவார்கள். இதனாலெல்லாம் நம்முடைய காரியத்துக்கு ஒன்றும் பங்கம் வந்து விடாது. சக்கரவர்த்தி காலமானதும் மதுராந்தகன் சிம்மாசனம் ஏறுவது நிச்சயம். நாதா, என்னுடைய விரதம் என்னவென்பதை தங்களுக்கு தெரியப்படுத்தும் காலம் இப்போது நெருங்கிவிட்டது. கண்ணே, அதை சொல்லும்படி நானும் கேட்கிறேன். மதுராந்தகன் அந்த அசட்டுப் பிள்ளை, பெண்ணென்றால் பல்லை இழிப்பவன். அவன் பட்டத்துக்கு வருவதினால் என்னுடைய விரதம் நிறைவேறிவிடாது. வேறு எதனால் நிறைவேறும்? உன் விருப்பத்தைச் சொல்லு. நிறைவேற்றி வைக்க நான் இருக்கிறேன். அரசே, என் சிறு பிராயத்தில் ஒரு பிரபல ஜோசியன் என் ஜாதகத்தை பார்த்தான். 18 பிராயம் வரையில் நான் பற்பல இன்னல்களுக்கு உள்ளாவேன் என்று சொன்னான். இன்னும் என்ன சொன்னான்? 18 பிராயத்துக்குப் பிறகு தசை மாறும் என்றான். இணையில்லாத உன்னத பதவியை அடைவேன் என்று சொன்னான். அவன் சொன்னது உண்மைதான். அந்த ஜோசியன் யார் என்று சொல்லு. அவனுக்கு கனகாபிஷேகம் செய்து வைக்கிறேன். நாதா, கண்ணே, இன்னும் அந்த ஜோசியன் கூறியது ஒன்று இருக்கிறது. அதைச் சொல்லட்டுமா? கட்டாயம் சொல்லு. சொல்லியே தீர வேண்டும். என்னை கைப்பிடித்து மணந்து கொள்ளும் கணவர் மணிமகுடம் தரித்து ஒரு மகா சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் 56 தேசத்து ராஜாக்களும் வந்து அடிபணிந்து ஏத்தும் சக்கரவர்த்தியாக வீற்றிருப்பார் என்று அந்த ஜோசியன் சொன்னான். அதை நிறைவேற்றுவீர்களா? பழுவேட்டரையன் செவியில் இந்த வார்த்தைகள் விழுந்ததும் அவருக்கு முன்னால் இருந்த நந்தினியும் அவள் வீற்றிருந்த மஞ்சமும் சுழன்றன. லதா மண்டபம் சுழன்றது. அந்த மண்டபத்தின் தூண்கள் சுழன்றன. எதிரே இருந்த இருளடர்ந்த தோப்பு சுழன்றது. நிலா கதிரில் ஒளிர்ந்த மர உச்சிகள் சுழன்றன. வானத்து நட்சத்திரங்கள் சுழன்றன. இருபுறத்து மாளிகைகளும் சுழன்றன. உலகமே சுழன்றது. காணாமல் போன வந்தியத்தேவன் என்ன ஆனான் என்பதை இப்போது நாம் கவனிக்கலாம். இருளடர்ந்த மாளிகைக்கு அருகில் சென்று அவன் மறைந்து நின்றான் என்பதை பார்த்தோம் அல்லவா? மந்திரவாதியும் நந்தினியும் என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள் என்பதை அவன் முதலில் காது கொடுத்து கேட்க முயன்றான். ஆனால் அவர்களுடைய பேச்சு ஒன்றும் அவன் காதில் விழவில்லை. அதை கேட்டு தெரிந்து கொள்வதில் அவ்வளவாக அவனுக்கு ஸ்ரத்தையும் இல்லை. நந்தினியுடன் பேசிக் கொண்டிருந்த போது தன் அறிவு தன்னை விட்டு அகன்று ஒருவித போதை உணர்ச்சி உண்டாகியிருந்தது என்பது இப்போது உணர்ந்தான். மறுபடியும் அவளை சந்திக்காமல் தப்பித்துக் கொண்டு போய்விட்டால் நல்லது. பழுவேட்டரையர்களிடம் அகப்பட்டுக் கொள்வதைக் காட்டிலும் இந்த இளையராணியிடம் அகப்பட்டுக் கொள்வதில் அபாயம் அதிகம் இருக்கிறது. அவர்கள் முன்னிலையில் தன் அறிவு நன்றாக இயங்குகிறது. தோள் வலி ஓங்குகிறது. அறையில் உள்ள கத்தியில் எப்போதும் கையிருக்கிறது. யுக்தியினாலும் ஒரு கை பார்க்கலாம், கத்தியினாலும் ஒரு கை பார்க்கலாம். ஆனால் இந்த மோகினியின் முன்னால் புத்தி மயங்கி விடுகிறது. கையும் கத்தி பிடிக்கும் சக்தியை இழந்து விடுகிறது. மீண்டும் இவள் முன்னால் சென்றால் என்ன நேருமோ என்னவோ. போதும் போதாதற்கு மந்திரவாதி ஒருவனுடைய கூட்டுறவும் இவள் வைத்துக் கொண்டிருக்கிறாள். 2 பேரும் சேர்ந்து என்ன மாயமந்திரம் செய்வார்களோ? குந்தவை பிராட்டியிடம்தான் இவளுக்கு என்ன அவ்வளவு துவேஷம்? அந்த துவேஷம் இவளுடைய கண்களில் தீப்பொறியாக வெளிப்படுகிறதே. ஒருவேளை மனத்தை மாற்றிக்கொண்டு பழுவேட்டரையரிடம் தன்னை பிடித்து கொடுத்தாலும் கொடுத்து விடலாம். பெண்களின் சபல சித்தமும் சஞ்சல புத்தியும் பிரசித்தமானவையல்லவா? ஆகையால் மீண்டும் இவளை சந்திக்காமல் தப்பித்துக் கொண்டு போய்விட்டால் நல்லது. ஆனால் எப்படி? தோட்டத்துக்குள் புகுந்துதான் வழி கண்டுபிடித்து போக வேண்டும். மதில் ஏறி குதிக்க வேண்டும். மதிலுக்கு வெளியில் தன்னை தேடி வந்தவர்கள் காத்திருந்தால்
வேறு ஏதேனும் உபாயம் இல்லையா? வந்தியத்தேவா, மூளையை செலுத்தி யோசி, கண்களையும் கொஞ்சம் உபயோகப்படுத்து, நாலா பக்கமும் பார். இதோ அந்த இருள் அடைந்த மாளிகை இருக்கிறதே, இது ஏன் இருளடைந்து இருக்கிறது? இதற்குள்ளே என்ன இருக்கும்? இதனுள்ளே புகுந்தால் இதன் இன்னொரு வாசல் எங்கே கொண்டு போய்விடும்? எல்லாவற்றுக்கும் இதற்குள் புகுந்து பார்த்து வைக்கலாமா? இப்போது உபயோகப்படாவிட்டாலும் வேறு ஒரு சமயத்துக்கு உபயோகப்படலாம். யார் கண்டது? இந்த பகுதிக்கான ஆய்வினை எழுதியவர் ஐங்கரன் அவர்கள். வழங்குபவர் வித்யாச்சாரி புத்ரா அவர்கள். நந்தினியின் எதிரில் இருக்கும்போது ஆண்கள் படுற பாட்டை பார்த்துக்கிட்டு வரோம். முதன்முறையா வந்தியத்தேவன் அவளை பார்த்தபோது பெண் என்றாலும் எப்படிப்பட்ட பெண்? பார்த்தவர்களை பைத்தியமாக அடிக்கக்கூடிய இத்தகைய பெண் அழகு இவ்வுலகில் இருக்க முடியுமா? காசிப்பட்டின் மென்மையையும், கள்ளின் போதையும், காட்டுத் தேனின் இனிப்பும், கார்காலத்து மின்னலின் ஜுவலிப்பும் ஒரு பெண் குரலில் கலந்திருக்க முடியுமா? இவள் பேசும் நிலா மதியம். தூக்க மயக்கத்திலேயும் அவன் மனதில் நந்தினியின் திருமுகம் வந்தது. கூடவே படமெடுத்து ஆடின பாம்பின் நினைவும் வந்து அவனை குழப்பிச்சு. அடுத்த சந்திப்பு வித்தியாசமான சூழல். லதா மண்டபம். அபூர்வமான நறுமணம். அவளுடைய மோகன உருவம் மயக்கிச்சு. ஆனா உறுதியா நின்னான். அப்பப்ப அவ வீசின மோகனாஸ்திரமெல்லாம் சலனத்தை ஏற்படுத்தினாலும் நிதானத்தை இழக்கல. அதுக்கப்புறம் அவள் போட்ட நிபந்தனை. ஆந்தை மாதிரி குரல் எழுப்பி வந்திருந்த மந்திரவாதி. இதெல்லாம் சந்தேகத்தை எழுப்பவே எச்சரிக்கையாயிட்டான். அடுத்ததா அந்த ரவிதாசன். நந்தினி கேக்குறா, தற்போது இந்த சோழராஜ்யத்தை ஆளுவது யார்னு நினைக்கிற? பலமிழந்து செயலிழந்து நோய் படுக்கையில படுத்திருக்கிற கிழவனா? காஞ்சியிலும் இலங்கையிலும் இருக்கிற இளவரசர்களா? கிண்டலா வருது ரவிதாசனின் பதில். உண்மையிலேயே பழையாறையில இருக்கிற பெண் புலிதான் இந்த ராஜ்யத்தை ஆளுது. அரண்மனைக்குள்ளே இருந்தபடி அந்த கர்வக்காரி எல்லோரையும் ஆட்டி வைக்க பார்க்கறா. அவளுடைய கொட்டத்தை நான் அடக்குவேன். அதுக்குத்தான் இந்த வாலிபனை உபயோகப்படுத்திக்க போறேன். படபடப்பா படமெடுத்து வந்த மந்திரவாதி பெட்டி பாம்பா அடங்கிடுறான். குந்தவை கொடுக்கிற மறு ஓலையோட அவனை இங்கே மறுபடியும் அழைச்சுக்கிட்டு வா. தப்பிக்க பார்த்தாலோ ஏமாத்த பார்த்தாலோ உடனே கொன்னுடுன்னு சொல்லி அந்த வாலிபன் கிட்ட எனக்கு எந்த மையலும் கிடையாதுன்னு சொல்லாம சொல்லிடுறா. பேசினாலும் மௌனமாயிருந்தாலும் வெற்றி இளையராணி நந்தினிக்குத்தான். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். வழங்கியவர் வித்யாச்சாரி புத்ரா அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.